இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. பாட்டி அவங்க மூத்த பேரனுக்கு மட்டும் பாசத்தை அள்ளி அள்ளி கொடுக்கறாங்க. பெத்த மகன் 50 ரூபா கேட்டா கூட யோசிக்கிறாங்க. மனோ மாமா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஊரா சுத்தி சம்பாதிச்சு வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கறாரு. ஆனா அவருக்கே பெட்ரோலுக்கு காசு கொடுக்கும் போது மூஞ்சில தூக்கி வீசுறாங்க. எது சரி எது தப்பு யார புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. நாளுக்கு நாள் குழப்பம்தான் அதிகமாகுது. பெத்த பையனையே பாட்டி மரியாதை இல்லாம நடத்துறாங்க. அவங்க பேர பசங்க 3 பேரையும் ஒரே மாதிரி நடத்துறதே இல்லை. தேவி மேலயும் அவங்க புருஷன் மேல மட்டும் பாசத்தை காட்டுறாங்க. என் மேலயும் என் அக்கா மேலயும் அவங்களுக்கு வெறுப்பு இருக்கு. ஏன்னா நாங்க இன்னொரு வீட்ல இருந்து வந்தவங்க. ஆனா தான் சொந்த வீட்ல இருக்க அவங்க பையன் மருமக பேரன்னு யார் மேலயும் பாசம் இல்லையே. அவங்களெல்லாம் ரொம்ப அவமானப்படுத்துறாங்க. அடிமையா தான் வச்சிருக்காங்க. இது ஏங்கறதுக்கான காரணம் தான் எனக்கு புரியல. நான் கொஞ்ச நாள்ல இந்த வீட்டை விட்டு போக தான் போறேன். இருந்தாலும் இங்க நடக்கிற அநியாயத்தை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. அவங்க இப்படி நடந்துக்கிறதுக்கான காரணம் என்னமோ ஒண்ணு இருக்கு. ஆனா அது என்னன்னு தான் தெரியல. கழண்டு வந்திருக்கு. என்ன இவ்ளோ குப்பையா இருக்கு? இதுல சுத்திய நான் எங்கன்னு போய் தேடுறது? ஒருவேளை இதுக்குள்ள இருக்குமோ? இதுக்குள்ளயும் இல்ல. இது வரைக்கும் சுத்தி ஜீவாவோட தாத்தா மாதிரி தான் இருக்காரு. ஆனா பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்தா அன்னபூர்ணி பாட்டி மாதிரியே தெரியலையே. அப்படின்னா இது யாரா இருக்கும்? சரி மாமா கிட்ட கேட்டு பாப்போம். உள்ள அந்த போட்டோ இல்லையே, எங்க போயிருக்கோம்? ஒருவேளை இந்த மீனாட்சி எடுத்து வச்சுட்டு விளையாடுறாளா? எப்படியாவது அவளுக்கு உண்மை தெரிஞ்சிருக்குமா? இல்ல வேற யார் கையிலாவது அந்த போட்டோ போயிருக்குமா? அந்த போட்டோ யார் பார்த்தாலும் சந்தேகம் வருமே. நான் இத்தனை வருஷம் கட்டி காத்த அம்புட்டு என்ன விட்டு போயிடுமே.
அத்தை காஃபி எடுத்து ஏய் எனக்கு வேணாம், நான் அப்புறம் கேக்குறேன் போ. சக்தி காஃபி கொண்டு வந்துட்டியா? என்னங்க இன்னைக்கு அதிசயமா சீக்கிரம் தூங்கிட்டு எந்திரிச்சிட்டீங்க. தான் இருந்தேன். மருமக மீனாட்சி தான் வந்து எழுப்பி விட்டுருச்சு. என்னையும் காலையில சுத்தியல் கேட்டு எழுப்பிட்டா. சுத்தியல யார் அடிக்க போறா? ஏதோ போட்டோ மாட்டுறதுக்காக கேட்டா. ஓ, அப்போ அந்த போட்டோ மட்டும் தான் கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். எந்த போட்டோ? அது வந்து ஒரு பழைய போட்டோவை காட்டி இது யாரு என்னன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. யாரோட போட்டோ அது? தெரியல, இனி போய் தான் பார்க்கணும். அப்பவே பார்த்து சொல்ல வேண்டியது தானே. எங்க எந்திரிச்சு மூஞ்சி இஞ்சி கழுவிட்டு காப்பி ஊத்தி குடிச்சிட்டு அப்புறம் சொல்லலான்னு இருந்தேன். குடு.